ஸ்ரீமத்தேவி பாகவதம் ஷஷ்டஸ்கந்தம் 6வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ஏகவிம்சோத்தியாய 21வது அத்தியாயம். வியாசராக்கும் ஜனமேஜயனுக்கு கഥகளை വർണ്ണിച്ചിട്ടിருக்கார். அதனால വ്യാസ ഉവാച 1வது ശ്ലോകം. ജാത കർമാദി സംസ്കാരാംശ്ചകാര നൃപതിസ്തദാ ദിനേ ദിനേ ജഗാമാശു വൃദ്ധിം ബാലസുലാളിതാ. ராஜா அந்த குழந்தைக்கு ஜாத கர்மாதி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினார். நாலு நட்சத்திரம் இதெல்லாம் உபயோகிச்சு கிரகநிலை அமைச்சார். அந்த குழந்தைக்கு பேரு போட்டார். இப்படி நன்னா லாளிக்கப்பட்ட அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. 2வது ஸ்லோகம். மிருப சம்சாரஜம் பிராப்ய சுகம் புத்திர சமுத்பவம் ருணத்ரய விமோட்சம் ச மேனே தேன மகாத்மனா. புத்திரன் உண்டானதால வாழ்க்கையில சுகம் கிடைச்ச ராஜா அந்த புத்திரனால மகாத்மனா அப்படின்னு சொன்னதால இங்க அந்த புத்திரனால சிரேஷ்டனான புத்திரனால அவருக்கு 3 வித ഋണങ്ങളിலேந்து ഋണത്രയத்திலேந்து ഋഷികൾக்கான கடம், தேவர்களுக்கான கடம், பிதர்களுக்கான கடம், இதாக்கும் ഋணத்ரயம். இந்த ഋணத்ரயங்களிலேந்து அவருக்கு முக்தி கிடைச்சது அப்படின்னு நினைச்சார். எல்லா கடங்களும் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சார். 3வது ஸ்லோகம். ஷஷ்டேன பிராசனம் தஸ்ய கிருத்வா மாசி யதா விதி த்ரிதீயேத ததா வர்ஷே சூடாகரணம் உத்தமம். 6வது மாசத்துல அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் யதாவிதி நிர்வகிச்சார். சாப்பாடு கொடுத்தார். நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து கொடுத்தார் சாப்பாடு. 3வது வருஷத்துல நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து அதே மாதிரியே சூடாகரணம் அப்படிங்கிற கர்மத்தை சகாரா செஞ்சார். முடி முறிக்கிறது, பிறந்துட்டு முதலா முடி முறிக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை பண்ணினார். 4வது ஸ்லோகம். சகார பிராமணான் திரவ்யை சம்பூஜ்ய விவிதைர்தனைः கோபிஷ்ச விவிதைர்தானைர் யாஜகாநிதரானபி. அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறத பிராமணால பல விதத்துல பூஜை பண்ணினார். தனங்கள் எல்லாம் கொடுத்து குஷிப்படுத்தினார். கோக்கள் சம்பத்து இதெல்லாம் கொடுத்து தானம் பண்ணினார். பணமே இல்லாத நிர்தனரா இருக்கிறவாளுக்கு நிறைய தானங்களை கொடுத்தார். 5வது ஸ்லோகம். வர்ஷே ஏகாதசே தஸ்ய மௌஞ்சீபந்தன கர்மவை காரயித்வாதனுர்வேத மத்யாபயத பார்த்திவா. 11வது வயசுல மேகலாபந்தனம் செய்ய வச்சு ராஜா அந்த குழந்தைய தனுர்வேதம் படிக்கிறதுக்காயிட்டு நியோகிச்சார். ஆறாவது ஸ்லோகம். அதீத வேதம் புத்திரம் தம் ராஜதர்ம விசாரதம் திருஷ்ட்வா தஸ்யாபிஷேகாய மதிம் சக்ரே ஜனாதிபா. வேதம் படிச்சு ராஜதர்மத்துல ரொம்ப நிபுணனாயிட்டு அந்த குழந்தை இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்ட ராஜா அந்த குழந்தைக்கு ராஜாவாயிட்டு யுவராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணினார்.
ഏഴാவது ശ്ലോകം. പുഷ്യാർക്കയോഗ സംയുക്തേ ദിവസേ നൃപസത്തമാ കാരയാമാസ സംഭാരാൻ അഭിഷേകാർത്ഥമാതരാത്. പൂയ നക്ഷത്രവും ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த நாளில் அந்த குழந்தைக்கு ராஜகுமாரனாயிட்டு அபிஷேகம் செய்ய வேண்டதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த ராஜா பண்ணினார். எட்டாவது ஸ்லோகம். த்விஜானாஹூய வேதஜ்ஞான் சர்வசாஸ்திர விசக்ஷணான் அபிஷேகம் சகாராசௌ விதிவத் സ്വാത്മജസ്യഃ. വേദജ്ഞர்களும் ശാസ്ത്രങ്ങളെ നന്ന தெரிஞ்சின்றவாளுமான பிராமணாளை கூப்பிட்டு வரவழைச்சு விதி பிரகாரம் புத்திரனை யுவராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணினார். ஒன்பதாவது ஸ்லோகம். ஜலமானீய தீர்த்தேப்ய சாகரேப்யஸ்ச பார்த்திவா ஸ்வயம் சகார விதிவத் அபிஷேகம் சுபேதினே. தீர்த்தங்களிலேயும் சமுத்திரங்களிலேயும் எல்லாம் இருக்கிற ஜலங்களெல்லாம் கொண்டு வந்து சுப தினத்தில் ராஜா ஸ்வயமாயிட்டு அபிஷேகம் பண்ணினார். பத்தாவது ஸ்லோகம். தனம் தத்வாத விப்ரேபியோ ராஜ்யம் புத்ரே நிவேஷ்யச ஜகாமவனமேவாஷு சொர்க்காமச பூபதி. பிராமணாளுக்கு தனம் தானம் பண்ணினார். அதுக்கப்புறமா ராஜ்யபாரம் புத்திரனை சுமதலைப்படுத்திட்டு அந்த ராஜா சொர்க்கத்தை ஆகிரகிச்சு அதுக்காயிட்டு தபம் பண்றதுக்காயிட்டு வனத்துக்கு போனார். 11வது ஸ்லோகம். ஏகவீரம் நிருபம் கிருத்வா சம்மான்ய சஜீவானத பாரியயா சஹ பூபாலா பிரவிவேஷ வனம் வசி. ஏகவீரனை ராஜாவாக்கிட்டு மந்திரிகளையும் அந்த ஏகவீரனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாக்கும். ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற அந்த ராஜா மனைவியோடு கூட்டிட்டு வனத்துக்கு வானப்பிரஸ்தம் போனது. 12வது ஸ்லோகம். மைனாகசிகரே ராஜா கிருத்வாதார்த்தியமாஸ்ரமம் நித்யம் பத்ரபலாஹார சிந்தயாமாச பார்வதி. மைனாக பர்வதத்தோடு சிகரத்தில் அந்த மலை மேலே வானப்பிரஸ்தனாயிட்டு உட்காந்துண்டு இலைகளும் காய்களும் மட்டும் சாப்பிட்டுண்டு பார்வதி தேவியை சதா தியானிச்சார் ராஜா. 13வது ஸ்லோகம். ஏவம் சநிருபதி கிருத்வா திருஷ்டாந்தே சஹ பாரியயா மிருதோசௌ வாசவம் லோகம் கத புண்ணியேன கர்மணா. இப்படி வானப்பிரஸ்தாசிரமம் வாழ்ந்துண்டு இருக்கிறத பிராராப்தம் ஒடுங்கினோன அவரோட ஜீவாத்மா சரீரத்தை விட்டு கிளம்பித்து அவரோட மனைவி செஞ்ச புண்ணியத்தோடு கர்மபலமாயிட்டு அவரோட மனைவியோடு ஜீவனும் அந்த சரீரத்தை விட்டு கிளம்பித்து இப்படி அவரோடு புண்ணிய கர்ம பலமாயிட்டு மனைவியோடு கூடிட்டு தம்பதி சமேதனாயிட்டு அவரு இந்திரலோகத்துக்கு எத்திச்சேர்ந்தார். 14வது ஸ்லோகம். இந்திரலோகம் பிதா பிராப்த இதி ஸ்ருத்வா தஹைஹயா சகார வேத நிர்திஷ்டம் கர்ம ச ஏவ ஊர்த்வ தைஹிகம். சகார வேத நிர்திஷ்டம் கர்ம சைவ ஊர்த்வ தைஹிகம். சொந்தம் பிதா இந்திரலோகம் பிராபிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்ச ஹைஹயன். ஹைஹயன் அப்படின்னு சொன்னது இங்க மகாவிஷ்ணு குதிரை ரூபத்தில்
രമാദേവി കുതിര രൂപത്തിലെ. അവ രണ്ടുപേർക്കും பிறந்த புத்திரனானதுனால ஹைஹயன் இந்த ராஜாவோடு வளர்த்து புத்திரன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்ஸ்காராதி கர்மங்கள் எல்லாம் யதாவிதி நிர்வகிச்சார் அந்த ராஜகுமாரன், ஹைஹயன் அப்படிங்கிற ராஜகுமாரன். 15வது ஸ்லோகம். கிருத்வோத்தரா கிரியா சர்வா பிது பார்த்திவனந்தனா ராஜ்யம் சகார மேதாவி பித்ரா தத்தம் சுசம்மதம். சேஷக்ரியா கர்மங்களும் வேண்ட மாதிரி ராஜகுமாரன் செஞ்சார். அதுக்கப்புறம் புத்திமானான ராஜகுமாரன் அப்பா கொடுத்த யோக்கியமான ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணணுமோ அந்த மாதிரி நன்னா பரிபாலனம் பண்ணினார். 16வது ஸ்லோகம். ஏக வீரோத தர்மஜ்ஞா பிராப்ய ராஜ்யமனுத்தமம் புபுஜே விவிதான் போகான் சஜீவைஸ்ச சுமானிதா. தர்மஜ்ஞனான ஏகவீரன் மந்திரிகளெல்லாம் பகுமானத்தோடு கூடிட்டு அகம்படி சேவிக்க பலவிதமான ராஜ்ய போகங்கள் அனுபவிச்சார். 17வது ஸ்லோகம். ஏகஸ்மின் திவசே ராஜா மந்திரிபுத்ரை சமன்விதா ஜகாம ஜானவி தீரே ஹயாரூட பிரதாபவான். ஒரு நாளைக்கு பிரதாபவானான அந்த ராஜகுமாரன் மந்திரி புத்திரர்களோடு கூடிட்டு குதிரை மேலே ஏறிண்டு ஜானவி தீரத்துக்கு போனார். 18வது ஸ்லோகம். சம்பஷ்யன் பாதபான் ரம்யான் கோகிலாலாப சம்யுதான் கோகில ஆலாப சம்யுதான் புஷ்பிதான் பல சம்யுக்தான் ஷட்பத அளி விராஜிதான். சம்பஷ்யன் பாதவான் ரம்யான் கோகிலாலாப சம்யுதான் புஷ்பிதான் பல சம்யுக்தான் ஷட்பதாளி விராஜிதான். அந்த ஜானவி தீரத்தில் இருக்கிற அழகான பிரகிருதி பங்கிய பார்த்துண்டு நின்னார். அந்த பிரகிருதிக்கு என்னொரு பங்கியாக்கம் உள்ளது. அப்படி அந்த பிரகிருதியோட அழக ரசிச்சுண்டு யாத்திரை பண்ணினா. குயில்களெல்லாம் உட்காந்து கத்துறது மரங்களில். சில மரங்கள் இப்படி பூத்து குலுங்கி நிற்கிறது, சில மரங்கள் காய்கள் ரொம்பி நிற்கிறது, பழுத்து நிற்கிறது. அங்கெல்லாம் வண்டுகள் இப்படி பாரி பறந்து ரீங்கார சத்தத்தோடு கூடிட்டு பறக்கிறது. 19வது ஸ்லோகம். முனீனாமாஶ்ரமான் திவ்யான் வேதத்வனி நிநாதிதான் ஹோமதூமாவிருதாகாஷான் மிருகஷாவசமாவிருதான். முனிகளோட திவ்ய ஆசிரமங்கள் பலதும் அங்க இருக்கு. அதுலேருந்தெல்லாம் வேதத்வனிகள் இப்படி முழங்கி கேட்கறது. வானம் மூடுற அளவுக்கு ஹோமத்திலேருந்து இருக்கிற புகை உயர்றது. மான் குழந்தைகள் எல்லாம் பயமில்லாதக்கு அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி நடக்கிறது. 20வது ஸ்லோகம். கேதாரான் ஷாலி சம்பக்வான் கோபிகாபி சுரட்சிதான் பிரபுல்ல பங்கஜாராமான் நிகுஞ்சாம்ஸ்ச மனோரமான். நெல்வயல் இருக்கிற இடங்களில் அந்த நெல்லெல்லாம் இப்படி விளைஞ்சு கிடக்கு. பாடத்துல வரம்புல பாடத்துல நெல்லு விளைஞ்சு கிடக்கு. அந்த வரம்பு வழியா இவா இப்படி நடந்து போறா. கோபிகளாக்கும் அதை சம்ரட்சணம் பண்றா. விடர்ந்த தாமரை பூக்கள் ரொம்பின பொய்களும் அழகாயிருக்கிற வள்ளி குடில்களும் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்துண்டு வா யாத்திரை போயின்னு இருக்கா. 21வது ஸ்லோகம்.
പ്രേക്ഷമാണ പ്രിയാളാംസ്തു ചമ്പകാൻ പനസദ്രുമാൻ ബകുളാൻ തിലകാൻ നീപാൻ മന്ദാരാംശ്ച പ്രഫുല്ലിതാൻ. മുൾമരം, ചമ്പകം, പ്ലാശ്, ഇലഞ്ഞിമരം, മയിലെള്ള് മരം, കടമ്പ്, അതേമാതിരി പൂത്തുകുലുങ്കറ മന്ദാരം. 22ാவது ശ്ലോകം. ശാലാംസ്താലതമാലാംശ്ച ജംബൂചൂത കദംബകാൻ സങ്കച്ഛൻ ജാനവീതോയേ പ്രഫുല്ലം ശതപത്രകം. அயனி, பனை, பச்சில மரம், ஞாவல், தேன்மாவு, நீர்க்கடம்பு, இப்படி இருக்கிற நானா விருட்சங்களையும் பார்த்துட்டு ஜானவி தீரத்தில் வந்து சேர்ந்தோன்னே அந்த ஜானவி ஜலத்தில் 100 தளங்களோடு கூடி விடர்ந்து நிற்கிற 23வது ஸ்லோகம். பங்கஜம் சாதி கந்தாட்யம் அபஷ்யதவனீபதே தட்சிணே ஜலஜஸ்யாத பார்ஷ்வே கமலலோச்சனாம். நல்ல புதிய மணத்த பரத்தர ஒரு தாமரையும் அந்த ராஜாவோடு கண்களில் காணப்பட்டது. அந்த தாமரைக்கு 100 இதழ்களாக்கும் இருக்கு. அந்த தாமரையோடு வலது பக்கத்தாயிட்டு ஒரு அழகி நிற்கிறதையும் அவர் பார்த்தார். 24வது ஸ்லோகம். கனகாபாம் சுகேஷீம் ச கம்புக்ரீவாம் கிருஷோதரீம் பிம்போஷ்டீம் சுந்தரீம் கிஞ்சித சமுத்யத் சுபயோதராம். தங்க கலர்ல இருந்தா அவள், சொர்ண கலர்ல இருந்தா அந்த அழகி. நல்ல நீண்ட கருப்பு கலரா இருக்கிற முடி, சங்கு மாதிரி இருக்கிற கழுத்து, அதே மாதிரி ஒடிஞ்சு போற மாதிரி இருக்கிற இடுப்பு, ஞாவல் தொண்டி பழம் மாதிரி இருக்கிற மருதாணி கலர்ல, மருதாணி அரைச்சு கையில போட்டா எப்படி சகக்குமோ அந்த மாதிரி இருக்கிற செஞ்சுண்டு, அதே மாதிரி இப்பதான் அவளுக்கு டீனேஜ் பருவம் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சரீர லாவண்யத்தோடு கூடிட்டு அவள் இருந்தா. 25வது ஸ்லோகம். சுனாசாம் சாரு சர்வாங்கீம் அபஷ்யத் கன்யகாம் நிருபாம் ருததீம் தாம் சகீம் த்யக்த்வா விஹ்வலாம் துக்கபீடிதாம். அடுத்தவாளை அட்ராக்ட் பண்ற மாதிரி மூக்கு, இப்படி இருக்கிற அழகெல்லாம் சேர்ந்து சர்வாங்க சுந்தரியான ஒரு அழகிய அவர் பார்த்தார். பக்கத்துல ஆரும் இல்லாதக்கு பயந்து நெடுங்கி நிற்கிறா அவள். என்னமோ சங்கடம் இருக்கு அவளுக்கு, அழுதுண்டாக்கு நின்றுருக்கா. அவளுக்கு துணையாயிட்டு அங்க ஆரையும் காணோம். 26வது ஸ்லோகம். சாஸ்ருநேத்ராம் கிரந்தமானாம் விஜனே குரரீமிவா संवीक्ष्य राजा वप्रच्छ कन्यगां शोक कारणम. கண்ணீர் இப்படி ஒழுகிறது. குரரி பறவைய மாதிரி அழற அவளை பார்த்து. ஆருமில்லாத இடத்துல தன்னந்தனியா இப்படி அழறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ராஜா கேட்டார். 27வது ஸ்லோகம். சுனசே ப்ரூஹி காசித்வம் கஸ்ய புத்ரேஷு பானனே கந்தர்வீ தேவகன்யாத கதம் ரோதிஷி சுந்தரே. அழகி சொல்லு, நீ ஆராக்கும்? എന്നൊരു அழகாக்கும் உனக்கு? நீ யாரோடு புத்திரியாக்கும்? கந்தர்வ கன்யகையாக்குமா தேவகன்யகையாக்குமா? என்னத்துக்காக்கும் இப்படி அழுதுன்றிருக்காய்? 28வது ஸ்லோகம். கதமேகாகினி பாலே த்யக்தா கேன பிகஸ்வரே பதிஸ்தே க்வ கதக்காந்தே பிதாவா ப்ரூஹி சாம்பிரதம். குயில் மாதிரி கத்துறவளே,
குயில் மாதிரி சத்தம் போடுறவளே, ஆராக்கும் உன்னை இங்கே தனியா விட்டுட்டு போனது? உன்னோட கணவராக்குமா, உன்னோட அப்பாவாக்குமா, உன்னோட சகோதரனாக்குமா? உன்னை இங்கே தனியா விட்டுட்டாவா? எங்க போனா? சீக்கிரமா சொல்லு. 29வது ஸ்லோகம். கிம் தே துக்கமராளப்ரூ கதயாத்ய மமாந்திகே கரோமி துக்கநாசம் தே சர்வதைவ கிருஷோதரி. அழகி, உன்னோட துக்கம் என்னவாக்கும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லு. உன்னோட துக்கத்தை நான் எப்படியாவது இல்லாம பண்ணிடுறேன். 30வது ஸ்லோகம். நராஜ்யே மம தன்வங்கி பீடாம் கோபி கரோத்யலம் நபயம் சௌரஜம் காந்தே நராட்சபயம் ததா. அழகா இருக்கிறவளே, என்னோட ராஜ்யத்துல ஆரும் உன்னை உபதிரவிக்க மாட்டா. திருடர்களை நீ பயந்துக்க வேண்டாம், அதே மாதிரி ராட்சசர்களையும் பயந்துக்க வேண்டாம்.